எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கொப்ப சரவண பாரதி அறிவாலயத்தில் கூடியிருக்கக்கூடிய எனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் முதற்கண் வணக்கமும். பாரதி ரொம்ப அழகாக சொன்னார். இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜோதிடத்தை அதாவது மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை வழிநடத்தி செல்லக்கூடிய பாங்கு எல்லாத்துக்குமே வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அதில் நம்ம பரணி பாரதி ஒரு அற்புதமான மாமனிதன். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும். எப்படின்னா, என்னைய நம்ம கோயம்புத்தூர் மகரிஷி தயானந்தலால் ஜோதி ஞான சிந்தாமணி ஆசிரியர் அவர் ஏதோ ஒரு விதத்தில் என்னை கேள்விப்பட்டு 93 நீங்கள் மாநாட்டில் கலந்துக்கிடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தபால், அப்போல்லாம் தபால் தான். இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறோம், ஒரு மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னா மகரிஷி ஐயா தான். அதை மாற்றவே முடியாது. இப்போ என்னெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அதாவது இப்போ ஆனந்தி பேசிச்சு, லோகநாதன் பேசினார், வீரகுமார் பேசினார். இப்போ இந்த இடத்துல பேசும்போது தானே இவங்களுடைய கருத்து உங்களுக்கு தெரியுது. இந்த கருத்தை பூரா அவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா யாருக்காவது தெரியுமா? அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஒருத்தர் வேணும். அப்போ அந்த இடத்துல என்னைய ஒரு மாநாட்டுக்கு வர வச்சு அங்கே பேச வச்சு, அதுக்கப்புறம் அவர் நடத்தின இந்த பத்திரிகையில் ஞான சிந்தாமணி, மாத ஜோதிடம், இந்த மாதிரி பத்திரிகையிலலாம் அந்த காலத்தில் நாங்கள் கட்டுரை எழுதுவோம். அப்போ எங்களுடைய வெளிப்பாடு அதன் மூலமாக தான் வந்துச்சு. அவர் காட்டின வழியில் தான் 98 தான் மதுரையில் முதல் மாநாடு. இன்றைக்கி நம்ம கருத்தரங்கம் போடுறோம். இந்த கருத்தரங்கத்தினுடைய மொத்த வடிவமாக மாநாடாக வரும். அப்போ நாங்கள் ஐயா நடத்துவாங்க. மகரிஷி ஐயா மாத கருத்தரங்கம் மாதங்கி தர்மசாலாவில் நடத்துவார். மாதம் கருத்தரத்துக்கு போயிடுவோம். பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள், ஆய்வு கருத்துக்கள் இதே மாதிரி தான் கொட்டும். ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் அப்படியே முத்தாக இருக்கும். அதாவது சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ, ஆனால் மகரிஷி என்ன செய்வார் தெரியுமா? அறிவு பசி மட்டும் போக்கலை, அப்படியே 3 வேளைக்கும் ருசியான சாப்பாடு. ஏன்னா நான் ரொம்ப ருசி பிரியன். சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம் எனக்கு. சாப்பாடு போட்டாங்கன்னா உட்காந்துருவேன். நான் அப்படி ஆள். நல்லா 3 வேளையும் சாப்பாடு போட்டு அறிவு பசியும் தீர்த்தா எப்படி இருக்கும்? அந்த இடத்துலையே படுத்துக்கிறது தான் நம்ம, இல்லையா? வேறு எங்கே போக போகிறோம்? இப்படித்தான் அவர் காட்டின வழியில் 98 இல்லத்து பிள்ளைமார் பொன்விழா மண்டபத்தில் முத மகரிஷி தலைமையில் மாநாடு. அந்த மாநாடு ஒரு நாள் மாநாடு. அதுக்கப்புறம் 99 3 நாள் மாநாடு. அதே மகரிஷி தலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஜோதிடர்களையும் மதுரைக்கு வர வச்சு மகரிஷியா தலைமையில் அப்போல்லாம் வலம்புரிஜான் அவர் சமஸ்கிருதங்களுடைய பேராசிரியர், அதாவது முதல்வர், ஏவிஎஸ், எல்லா அஸ்ட்ராலஜரும் அங்கே தான் இருப்பாங்க. 3 நாள் மாநாடு, குறிப்பேச்சு யாகமும் மாநாடு. அப்படியே கண்டினியூவாக 2005 வரைக்கும் 2 நாள் மாநாடு. அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் தானபுரத்தில். இதெல்லாம் எதுக்கு நடத்தணும் அப்படின்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை, ஜோதிட பெருமக்கள் அந்த அறிஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களையெல்லாம் எடுத்து அதை யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுல இந்த மாநாடும் கருத்தரங்கமும் பேருதவியாக இருக்குது. இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பூரா உள்வாங்கிட்டீங்க, இல்லையா? இதை நீங்கள் பயன்படுத்த போகும்போது நாளைக்கு ஒரு இடத்துல சப்தமஸ்தானத்தை பற்றி நீங்கள் எடுக்கும்போது டக்குன்னு யார் ஞாபகம் வரும்? ஆனந்தி ஞாபகம் தான் வரும், இல்லையா? சரி, யாருக்காவது சாமி இந்த கடன் தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டால்
லோகநாதன் ஞாபகம் வரும் இல்லையா? அப்படி தானே? நியூமராலஜியில் யாராவது ஒருத்தர் தட்டால் எனக்கு எந்த எண் ராசியான எண் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வீரகுமாரோட ஞாபகம் வந்துடும். இவர் இந்த எண்ணெல்லாம் வந்து, அதாவது இது ஒரு புதுமையாக தெரிஞ்சுக்குங்க. புதுமையில் வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு திருப்பு முனை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்பு முனை. கட்சி பங்கு வச்சுட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்புமனை. இயற்கையாக எனக்கு வந்து நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளேயெல்லாம் வந்தது கிடையாது. நான் ஒரு நாத்தியன் தான், பக்கா நாத்தியன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஒரு இறை மறுப்பு, அதாவது இறை மறுப்பு அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை. அந்த சைடே நமக்கு இருக்கக்கூடாது. ஆனால் ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அதில் நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரை பற்றியும் நினைக்காம, உங்களுக்கு கொடுத்த வேலையை மட்டும் சரியாக செஞ்சு அதை சரிவர செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்து அதில் கிடைக்கிறத மட்டும் எடுத்து நீங்கள் ஜீவிக்கக்கூடிய தன்மை இருந்தால் இந்த நவக்கிரகம் பூரா உங்களுக்கு கட்டுப்படும். வேறு இதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. என்னைக்கு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு அவன் ஸ்கூட்டரில் போகிறானே அப்படின்னு தலையை சொரிஞ்சிங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இது தேவையில்லாத விஷயம். இந்த பண்பாடு என்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலையில் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் பழைய சோறு கொடுக்கும். நைட்டு சமைச்சதில் மிச்சம் இருந்தது. ஆனால் எனக்கு அந்த புளிச்ச கேப்பக்கூழ தான் கொடுக்கும். ஆனந்தமாக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதனுடைய நிலை இன்றைக்கி நீங்கள் இப்படியே 3 நாள் இங்கே உட்கார வச்சாலும் சரி, சாப்பாடே இல்லாமல் உட்காரவும் முடியும் என்னால். ஏன்னா அது வந்து இயற்கையினுடைய நீதி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிடுவோம். அப்போ இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, இந்த நாத்தியனாக இருந்த காலகட்டம். அப்போ நான் தங்கக்கூடிய இடத்துல தான் நக்கீரபாண்டியன் ஜெய்கால் சுவாமிகள்னு சொல்லி ஒருத்தர் தங்குவார். அந்த இடத்துல அவர் பார்த்திங்கன்னா ஜெய்ஜாண்டியாக இருப்பார். சிவப்பு காவி பட்டு தான், அப்படியே கம்பீரமாக இருப்பார். எனக்கு அதை பார்த்தோன்னே, இந்த வேஷத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பற்றிக்கிட்டு வரும். நான் அவர்கிட்டே கேட்பேன், அவரே சொல்லியிருக்கேன். நான் அவரை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் நேரடியாகவே. இப்படி ஒரு உடம்பை வச்சுட்டு ஊர் பைய காசுக்கு உண்மை. ஆனால் அதை இன்முகத்தோடு சிரிச்சுக்கிட்டே தான் அவருக்கு. ஆனால் ஒரு நாள் அவர் ரூமை கடந்து என் ரூமுக்கு நான் போகிறேன். அவர் ரூமில் புத்தகங்கள் இருந்ததை பார்த்துட்டேன். எனக்கு இந்த புத்தக புழு, நான் எப்பயுமே புத்தகம் சின்ன பிள்ளையிலேருந்து வாசிக்கிறது. எங்கள் வீட்டிலேருந்து நந்தவனத்துக்கு குளிக்க போகிறதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கூடிய ஒரு சுந்தரநாவி கடையில் அந்த தினந்தி பேப்பரில் சிந்துபாத் கதையை படிக்காமல் நான் குளிக்க போனதே கிடையாது. அந்த பேப்பரில் அந்த இதை மட்டும் வாசிக்கணும். என்ன அப்படி புத்தக புழு. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே எனக்கு லேசாக உறுத்துச்சு. ஐயா வாங்க, இந்த புத்தகம் என்னென்னு பார்க்கலாமா? அப்போ அவர் வச்சுருந்த புத்தகம், நான் சொல்கிறது 80 அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. என்னடா இது அதிர்ஷ்ட விஞ்ஞானம் அப்படின்னு தூக்கி கொண்டு போய் அவருடைய பெர்மிஷன், நல்லா தெரிஞ்சுக்குங்க, அவருடைய பெர்மிஷன். எங்கள் ஆஃபீஸில் அவ்வளவு புத்தகம், இன்றைக்கி 2 லாரி புத்தகம் வச்சுருக்கேன். ஆனால் பல புத்தகங்கள் காணாமல் போச்சு. படிக்க வரேன்னு சொல்லி படிச்சுட்டு ஆட்டை போட்டு போயிடுறது. இது தப்பு. நான் எதுக்கு சொல்லலைன்னா, ஒரு பெர்மிஷனோடு செய்கிறது தான் நல்லது இல்லையா? நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு காணாமல் போச்சு, பழமையான புத்தகங்கள். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், சாமி இதை படிச்சுட்டு தரவா? ஐயா சாமிலாம் கொண்டு ஐயா இதை படிச்சுட்டு தரவா அப்படி. படிங்க என்ன. அன்று இரவு தான் என்னுடைய வாழ்க்கை பாதை மாறுகிறது. அந்த புத்தகத்தை நைட்டு தூங்கவே இல்லை, படிச்சுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன். பார்த்தா என்னுடைய மனநிலையெல்லாம் மாறி ரூமுக்குள்ளேயே உட்காந்து இந்த புத்தகத்தையே ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த புத்தகத்தை அவர் கேட்கவே இல்லை. அப்போ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி அவருடைய விலாசத்தை எடுத்து பண்டிட் சேதுராமனை பார்க்க போகிறேன். நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, மாற்றமே அதுதான். ஆனால் என்ன, நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரல. அப்போ அந்த 80 அந்த மாற்றம். அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்க போகிறேன். எனக்கு முன்னாடி இப்போ இதில் நம்ம பிறவியன் விதியன்னு சொல்லி வச்சுக்கிட்டு பெயர் என்ன எடுத்து வச்சு ஒரு காம்பினேஷன் பண்ணி நம்ம வந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவர் ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது பெயரனுக்கும் விதியனுக்கும் சம்மந்தம் இல்லாத பெயரெண்ணை வச்சுட்டார். 24 வச்சுட்டார். என் கண்ணுக்கு முன்னாடியே நடந்துக்கிட்டு இருக்குது.
நான் அவர்கிட்ட கேட்குறேன், சுவாமி நான் உங்களுடைய ஃபாலோஸ், நான் உங்களை பின்பற்றுறேன், உங்கள் புத்தகத்தை படித்து நான் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு குரு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் என் குரு, உங்கள் பேச்செல்லாம் நான் மீறுறதில்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், என்ன அந்த பிள்ளையோடைய பெயர் எனக்கும் விதி எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் 24 நம்பரில் பேர் வைக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அப்போ நீங்கள் புத்தகத்தில் எழுதுனது ஒன்று, அப்போ நீங்கள் செயல்படுத்துறது ஒன்றா வருமா இல்லையா? அப்போ தான் அவர் சொன்னார், இல்லைடா இந்த பேர் எதுக்கு வச்சோம்னா, அந்த பிள்ளை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறா, அவள் உடல்நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அவளுக்கு சுக்கராச்சாரியோட துணை வேணும் அப்படின்னு சுக்கரனுடைய பேரை வச்சு கொடுத்தேன்னு சொல்லி அன்றைக்கி எனக்கு அறிவோம்னு, அதுதான் முதல் தகவல், அதுதான் முதல் ஆசீர்வாதம். என்ன குருநாதர்கிட்ட நம்ம வாங்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரும்போது 84 ஒரு டிவிஎஸில் வேலை ஆகக்கூடிய ஒருத்தர் என்னை நியூமராலஜி பார்க்க வர்றார். அவர் கேட்குறாரு, உங்களுக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்னாரு. சாரி தெரியாது. ஆனால் இப்போ பார்க்குற பொண்ணையாக வேறு, அப்போ பார்க்குற பொண்ணையாக வேறு, சரியா? அதனுடைய வேகமும் துடிப்பும் வேறு விதமானது, தெரியாது. ஆசைப்பட்றீங்களா, உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டார். கொடுக்க வரும்போது இப்போ நம்ம எதையுமே சாமி பள்ளத்தில் தான் வெள்ளம் பாய்ந்தோடும், நீங்கள் நமக்கு எல்லாம் தெரியும்னு இப்படி நிமித்திட்டீங்கன்னு வைங்க, சோழி முடிஞ்சு போச்சு. எப்பயுமே அப்படி அப்படின்னா சரி, இயற்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்குவத்தில் தான் உட்காந்துருக்கேன். எங்கே இருந்தாவது ஒரு செய்தி எனக்கு பிரபஞ்ச ஆற்றலில் அபியாசம் முடித்து எந்திரிக்கும் போதெல்லாம் எனக்கு புதுவாக ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போகும். இதை எங்கேயாவது இருக்காடான்னு கேட்டால் இல்லை. அப்படி வந்தது தான் பல விஷயங்கள் இந்த ஜோதிடத்தில் எனக்கு கிடைச்சது. அப்போ அவர் ஜோதிடத்தில் அறிவோம்னு சொல்லி இந்த ராசி நட்சத்திரம் கிரகத்தை பற்றி அழகாக ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாரு. இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் அது பக்கத்தில் தான் பெரிய புக் ஸ்டால் இருக்கும் எங்கள் காலேஜ் ஹவுஸ்குள்ளே. உள்ளே போனால் வெறும் ஜோதிட புத்தகம். இப்போ நீங்கள் தேடுற இப்போ எங்கேயாவது கிடைச்சாச்சுன்னா நீங்கள் எல்லா புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்களே, அப்போ அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கா ஆளே கிடையாது. அப்போ ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து சேர்க்குறேன், படிக்கிறேன். பாரம்பரியத்தை அவ்வளோ அழகாக அவர்கிட்ட கேட்டு பாரம்பரியத்தை பூரா சரியாக முடிக்கிறோம். பாரம்பரியத்தில் ஒரு பலன் எடுக்கிறதுல இந்த விதத்தில் எடுக்கலாம் அப்படின்ற ரீதியில் அதுக்குள்ளே போயாச்சு. பாரம்பரியம் நமக்கு பேஸ்மெண்ட்டை நல்லா இருக்கணும், முனிப்புள் மேயவே கூடாது. எந்த இதாக இருந்தாலும், எந்த ஒரு கலையாக இருந்தாலும் பேஸ்மெண்ட்டத்தை நீங்கள் அழகாக போட்டு கட்டடத்தை எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போகலாம் இல்லையா? அப்போ அந்த பேஸ்மெண்ட்டும் வலுவாக இருக்குது. அப்போ அவர் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்த அந்த குரு ஒரு ஜாதகத்தை அப்படி பார்த்தோன்னே அப்படியே கிரகத்தை பேசிக்கிட்டே இருப்பார். இந்த கேள்விக்கு தான் நம்ம வந்தீங்க அப்படிம்பார். ஆமாம்பா எப்படி இருக்கும் நிபுணே என்ன. அப்போ அவர்கிட்ட ஒரு பக்குவத்தை நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே எடுக்கிறோம். தேங்க்யூ. ஏன்னா அவர்கிட்டருந்து அப்போ பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பல நிலைகளெல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடி நமக்கு இந்த மண்டை என்ன செய்யுது, அறிவு பசி. நம்ம அறிவு பசி என்ன செய்யுது, பிரபஞ்சம் எடுத்துக்கிடுது. சரி இவனுக்கு என்னென்ன கொடுக்கலாம். இப்போ அவர் ரோகு பேசும்போது கூட சொன்னார், பிரபஞ்சம் நீங்கள் அதே தாக்கத்தில் இருக்கும்போது அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த உணர்வோடு இருக்கிறீர்களோ அந்த உணர்வுக்கு தக்கவாறு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். அப்போ மேலும் மேலும் இதாகும்போது எனக்கு என்னுடைய நண்பர் மூலமாக எனக்கு கேபி கிடைக்குது. அப்போல்லாம் கேபி ஜோதிடர்லாம் யாரும் கிடையாது. நாங்கள் வந்ததுக்கு பின்னாடி நாங்கள் உருவாக்குனது தான் கேபி ஜோசியர், கேபி ஜோதிடத்தை. அப்போ அது வந்ததுக்கு பின்னாடி தான் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது. அறிவில் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் அதில் ஒரு பேராண்மையினோடு சொல்லலாம். கேபி கிடைச்சதுக்கு பின்னாடி இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இது எந்தெந்த ரீதியில் செயல்படுது அப்படின்றத பற்றிய முழுமையான நிலை எனக்கு கேபி படித்ததுக்கு பின்னாடி. நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னு நம்ம 2 எடுத்துக்கிறோம்.
திருக்கணிதத்தில் இருக்கிறவங்க சாரத்தை பற்றாமல் பலன் சொல்லவே மாட்டாங்க இல்லையா? திருக்கணிதத்தில் இருக்கிறவங்க சாரத்தை தொடாமல் பலன் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வாக்கியத்தில் இருக்கிறவங்க அந்த ராசி கட்டத்தில் இருக்கிற கிரங்களை வச்சே பலன் சொல்லி போயிடுவாங்க இல்லையா? இதான் அங்கே இருக்க வித்தியாசம். ஆமாம். அப்போ வாக்கியத்தில் சிறந்த மனிதர்கள் இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன். வாக்கியத்தில் பலன் சொல்கிறதுல மிகச்சிறந்த ஒரு ஆட்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அழகாக சொல்லுவாங்க. அதற்கு ஆதாரம் என்பது ஜோதிட சிகாமணி அப்படின்ற நூல் தான். ஜோதிட சிந்தாமணி. இந்த நூல் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நூலை மட்டும் தரவு பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாட்டுக்களை நீங்கள் சரி பண்ணி அதில் நுட்பமாக கணிதவியலில் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றத அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நீங்களும் மிகச்சிறந்த ஜோதிடர்கள். ரொம்ப அருமையான நூல். திருக்கணிதத்தில் நீங்கள் ஒரு நூல் எடுத்துக்கிடணும் அப்படின்னா அது ஜாதக அலங்காரம் தான். நீங்கள் தலைமாட்டில் சுடுமாடு கட்டி எதை வச்சுக்கணும்? ஜாதக அலங்காரம். கீரனூர் நடராஜன் எழுதின புத்தகம் ஏதாவது கிடைச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தலைமாட்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு பாவத்தை நீங்கள் தொட்டுக்கிட்டே வரணும். தொட 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 உங்கள் அறிவின் வெளிப்பாடு, அதாவது அறிவின் இது நல்லா பிரகாசம் ஆகணும். ஒரு சிந்தனை உள்ள அவர் அந்த விஷயத்தில் ஒன்று படிக்கும்போது உங்கள் சிந்தனை ஒன்று நினைக்கணும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்கள் அறிவு விரிவடையணும். அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மொட்டை கட்டையாக படிச்சுக்கிட்டே போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு லாயக்கில்லைன்னு அர்த்தம். எப்பயுமே ஒரு கருத்து. இப்போ பணபரம் அப்படின்னா 2, 5, 8, 11 தான் இல்லையா? அவன் சொன்னால் 1, 4, 7, 10 கேந்திரம்லாம், 2, 5, 8, 11 பணபரம்னா, 3, 6, 9, 12 ஆபோக்குளியம் அப்படின்னா. இப்போ லோகநாதன் இதை என்ன எடுத்தார்? 2, 5, 9, 11 எடுத்தார் இல்லையா? 2, 5, 9, 11. அப்போ அவர் ஏன் இதை எடுத்தார்? அப்போ அதில் அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ இந்த இடத்த அவர் பிரித்து கொடுத்தவர் எளிமையாக தான் கொடுத்தாரு உங்களுக்கு. இதை பின்பற்றினா போதும். இதுக்கு மேலே ஒரு இது இருக்குது என்ன? இப்போ அதில் ஒரே ஒரு மாற்றம்தான். எப்படின்னா அவர் சிம்ம லக்கணத்துக்கு சொல்லும்போது ஜீவசமாதிக்கு போக சொன்னார். நான் சிம்ம லக்கணத்துக்காரன் என்ன செய்வேன்? பாக்கியாதிபதி செவ்வாயை ராகுவோடு சேர்த்து செவ்வாய்க்கிழமை பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு மட்டும் போடா, வேறு எதுவுமே வேண்டான்றுவேன். ஜீவசமாதி இருக்கிறது பூச நட்சத்திரத்துக்குள்ளே. இது லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடும். ஏன்னா அந்த கிழமையை எடுக்கும்போது இந்த கிழமையை சரியாக கொண்டு போகணும். ஆனால் அவர் நியூமராலஜி பேசிஸில் குருவுக்கு 3 விளக்கு, சனிக்கு 8 விளக்குன்னு கொடுத்தார். அதுக்கு நம்ம திசா இருக்கு இல்லையா? இப்போ சனிக்குன்னா 19 இல்லையா? எப்படின்னா சொல்லி வரும்போது பெரிய விஷயத்துக்கு போவோம். அப்போ ஒருத்தர் வர்றான். அவனுக்கு புதன் போய் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. புதன் அவிட்ட நட்சத்திரம். அவனுக்கு சப்தமாதிபதி புதன் அவிட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இவனுக்கு 33 வயசுக்கு மேலாச்சு. ஆனந்தி சொல்லும்போது ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து, கோடிக்கணக்கான சொத்து. கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகலைன்னா இவங்க நம்மகிட்ட தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்காக வருத்தம் வர்றது வரைக்கும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை இலவசமாக நீங்கள் கொடுத்தால் அந்த பொருளுக்கு மரியாதையே கிடையாது. ஒன்றுக்குமே ஆகாத ஒரு சரக்கை ஒரு சரக்கை அப்படியே விலை மதிக்க முடியாத ஒரு விலையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பொத்தி வச்சுருப்பேன். இதுதான் உண்மை. இப்போ ஆனந்தி ஈஸியாக கொடுக்குறேன் எவனா வாங்குவேன்னு நினைக்கிறீங்க? அசால்ட்டாக இருப்பாங்க, அசால்ட்டு. அப்போ இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் அதை பார்க்கணும். அப்போ அப்போ அந்த அம்மா நம்ம இதில் பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிக்க முடியாமல் இருக்கேன், இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் அவள் கண்ணில் கண்ணீரே வந்துச்சு. அப்படி லேசாக ஒரு ட்ராப். ரைட், ஓகே, இப்போ நீ சரியாயிட்ட. ஒன்றும் கிடையாது. அவிட்ட நட்சத்திரத்துக்குரியது வன்னி மரம் இல்லையா? கொடுமுடியில் 3000 வருஷம் பழமையான வன்னி மரம் இருக்குது. அந்த வன்னி மரத்தை அங்கே போய் மகுடேஸ்வரரை கும்பிட்டுட்டு
வடிவுன நாயை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வன்னி மரத்தில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீரநாராயண பெருமாள் புதன் செவ்வானா வீரநாராயண பெருமாள் அப்படியே அந்த வீரநாராயண பெருமாளை கும்பிட்டு மகாலட்சுமி ஆஞ்சநேயரை கும்பிட்டு போ வா அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இதை விட கூத்து தெரியுமா? அவன் இருக்கிற ஊர்லேருந்து 3 கிலோமீட்டரில் தான் பொண்ணு இருந்திருக்கு. அது ஏக சொத்துக்கு அதிபதி. போயிட்டு வந்தோடனே டக் டக் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரும்பாலும் பல பேரை நான் எப்படி ஒரு அதாவது காப்பாற்றுறது அப்படின்னா வழிகாட்டுறது தான். நம்ம கடவுள் கிடையாது, வழி தான் காட்ட முடியும். சனி அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது பல பேரை காப்பாற்றினதுன்னா இந்த வன்னி மரம் தான். நான் அதை யூடியூப்லேயே சொல்லி மக்களெல்லாம் போய் நல்ல பலன். சில பேர்த்துக்கு பஞ்சமாதிபதி செவ்வாய் சனியாக இருப்பார், அவரு அவிட்டத்தில் உட்காந்துருப்பார். எப்போயுமே சனிக்கு செவ்வாய் வேதகன். உடனே அந்த காம்பினேஷன் நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புதனுக்கு செவ்வாய் வேதகன். இதை செய்யும்போதே அதுக்குள்ளே சில வேடிக்கையும் காட்டி விட்டு போயிடும். அப்போ ஒரு கிரகத்தை எடுக்கிறீங்கன்னா அது சஞ்சார கதியில் ஆனந்தி ஒரு விஷயத்தை சொல்லிச்சு தெரியுமா? பாபகர்த்திரி. இந்த பாபகர்த்திரியில் பல விதம் இருக்குது. நீங்கள் அது ரொம்ப சப்தமஸ்தானத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பாவத்துக்கும் பாபகர்த்திரி பார்க்கணும். அதை அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா அர்க்கலம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ஜோதிட முறையில் அர்க்கலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சுப அர்க்கலம் பாப அர்க்கலம் அப்படின்னு 2 வகை இருக்குது. அப்போ சுபக்கிரகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ லோக் சொன்னது மாதிரி எளிமையான ஒரு விஷயத்தை சொல்லுவோமே. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி யாரோ, ரைட்டா? தனஸ்தானாதிபதி யாரோ. இப்போ எனக்கு வச்சுக்கிடுவோம், நான் தனுசு லக்கணம். எனக்கு தனஸ்தானாதிபதி யார்? சனி பகவான். பாக்கியாதிபதி யார்? சூரியன். இப்போ இந்த சனிக்கு 2இல் சூரியன் இருக்கிறார் வைங்க. சனிக்கு 2இல் சூரியன். இப்போ தனஸ்தானாதிபதிக்கு 2இல் பாக்கியாதிபதி வந்துட்டாரா? இப்போ எனக்கு அசால்ட்டாக எல்லாத்தையும் கொடுப்பார், அசால்ட்டாக கொடுப்பார். சரி, இந்த நேரத்தில் அப்படின்னா எப்படி சார்? இதுக்குள்ளேயும் இருக்குது. இப்போ நீங்கள் சனிச்சூரியனை எப்போயுமே தகப்பனாருங்க பிள்ளைக்கும் ஆகாது. இப்போ இந்த பாக்கியம் எப்போ வரும்? தகப்பனார் காலத்துக்கு பின்னாடி தான் வரும். அது ஒர்க் அவுட் ஆகும். அது வரைக்கும் தலையில் குண்டிக்க நடித்தாலும் அதுக்காக அப்பனை விஷம் வச்சு கொள்ள முடியுமா? தப்பு. அப்போ அவரை வணங்கத்தான் அவர் காலத்தில் தகப்பனாரை நம்ம வணங்க நமக்கு தேவையான கிடைக்கும். ஏன்னா அவர் தான் நம்மளை படிக்க வைக்கணும் இல்லையா? அப்போ அவரை வணங்கிக்கணும். அவர் காலத்துக்கு பின்னாடி செல்வத்தை கொடுத்தாலும் அவர் இருக்கும் வரை அவருடைய திருவடிகளை வணங்க நமக்கு. இப்படி சிம்பிளாக சில விஷயங்களை நாம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அப்போ பெரிய மாநாடுகள்லாம் நடத்தியாச்சு. இந்த மாநாடுகள்லாம் நடத்தும்போது இன்றைக்கி சரவண பாரதி நடத்தக்கூடிய இந்த கருத்தரங்கம், இந்த மாநாடெல்லாம் இன்றைக்கி நிறைய பேரை பாராட்டணும் சாமி, சும்மா இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான புற்றீசல் மாதிரி இந்த ஜோடத்துக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் நீங்கள் யார் மூலமாக வந்தீங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்கிட்ட படித்தவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, சாமி இந்த பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி, அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. பரிகாரத்துக்கு வேலையே கிடையாது, எனக்கு அதில் நம்பிக்கையும் கிடையாது. வழிபாடு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வழிபாடு, நீங்கள் வழிபாட்டு மூலமாக தான் செய்யணும், பரிகாரம் மூலமாக போகக்கூடாது. பரிகாரம்னா என்னென்னா, நீங்கள் வர்றீங்க, இப்போ கல்யாணம் என் பிள்ளைக்கு நடக்கலை அப்படின்னு ஒன்று, நான் என்ன சொல்கிறேன், பார்வதி சுயமரா கலாஹோமம் பண்ணணும், ஒரு 2 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அப்படியே தூக்கிட்டு வந்து 2 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துறீங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்ல, இதுதான் பரிகாரம். ஆமாவல்லையா? அதான பரிகாரம். டேய், இந்த கோயிலில் போய் வழிபடுறா, உனக்குரியது இவன் தாண்டா அப்படின்னு சொல்கிறத போய் அது பரிகாரமா? கிடையாது. அப்போ வழிகாட்டல், உங்களுக்குரிய ஸ்தலத்துக்கு போங்க. அவர் மலை ஸ்தலத்தெல்லாம் சொன்னார் லோகா, இந்தந்த மலையில் போய் இப்படி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வழிபாடு, அது உனக்குரியது. அப்போ இப்படித்தான் இதை இப்படியே கொண்டு போகணுமே ஒழிய, இந்த மாதிரியான ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த மாநாடெல்லாம் நடக்கு. இதில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். இவங்க சொன்ன விஷயத்தை எடுக்கவா, இப்போ லோகு சொன்ன விஷயத்தை எடுக்கவான்னு எனக்கு தெரியல, இல்லை அவன் சொன்ன விஷயத்தை. அப்போ நியூமராலஜியில்
அப்படியே 87 பாரம்பரியத்தில் எனக்கு கேபி கிடச்சிருச்சு. இந்த ஜோதிட ஒரு ஞானம் அப்படின்றது எனக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட எதை கொண்டு வரேன்? எனக்கு எந்த அறிவு வந்துச்சு? நியூமராலஜின்னு தானே அறிவு வந்துச்சு. அதை நான் விடலை. அதில் ஒரு ஆய்வு பண்ணேன். அதை ஆய்வு பண்ணி கடைசியில் இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தூக்கி எனக்கு இறைவன் கையில் கொடுத்தான். என்ன தெரியுமா? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என் ஜாதக சக்கரத்தில் நவக்கிரகங்களுடைய அரசாட்சி இருக்குது. நவக்கிரகங்கள் பூரா ஸ்தாபனம் பண்ண மாதிரி ஸ்தம்பிச்ச அப்படி நிற்கிது, ஸ்தாபனம் பண்ண மாதிரி நிற்கிது. ஆனால் என்னை ஆளுவது ஒரே ஒரு கிரகம், என்னை வழிநடத்துவது ஒரே ஒரு கிரகம். அந்த ஒரு கிரகத்தை மட்டும் நீங்கள் தெரிந்தெடுத்து உங்கள் பெயரிலே வைத்து கொண்டால் நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களுக்கு வெற்றியும் சக்ஸஸும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும். இது ஒன்றை தெரிஞ்சுக்கணும். இதை கண்டு என்ன இந்த நியூமராலஜியில் இதை பார்த்து இப்போ தானே நீங்கள் இந்த எண்ணுக்கு இவன் எதிரி, இந்த எண்ணுக்கு இவன் எதிரின்னு போய்க்கிருக்கு மேலே இப்போ படிக்க போகலாம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எங்கேயோ நிற்கிறா, எங்கேயோ. ஆமாம், அவன் அறிவுக்கு வேறு சரி. ஆமாம், அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் நம்ம படிகள் தாண்டணும்ல. இன்னும் இதெல்லாம் ஆய்வு பண்ண அவனுக்கு இறைவன் ஏதாவது கொடுத்துக்கிட்டு தானே இருப்பான் இல்லையா? கொடுப்பான். அப்போ ஆரம்பத்தில் அவன் பார்த்தது மிகப்பெரிய அதிசயம். அப்போ அதை நம்ம பாராட்டணும். அப்போ ஒரே ஒரு ஒற்றை கிரகத்தை தூக்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதில் இந்த பாரம்பரியத்தை நான் படிக்கும்போதே இதுதான் வழி நடத்துதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் சக்கரத்தையும் இந்த சாதகத்தையும் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஒரே ஒற்றை கிரகத்தில் அடக்கம். உங்களை வழிநடத்தக்கூடியதை அது தெரிஞ்சு செய்யணும். இது எதுக்குள்ளடா இருக்குது? நம்ம நாமத்துக்குள்ளே தான் இருக்குது. உங்களை பெயரை ஆளுகின்ற கிரகம் உங்கள் ஜாதக சக்கரத்தில் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறதோ அதற்கு தக்கவர் தான் உங்களுடைய நிலை இருக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் ஒரு சூட்சுமம். இதை போய் நான் பண்டிட் சேதுராமன்ட்ட போய் சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இந்த சீக்கிரட்டை இப்போ நோ மோர் பண்டிட் சேதுராமன். ஆனால் நான் எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம். ஏன்னா அடிக்கடி நான் அவரை பார்த்ததில் எங்களுக்குள்ள ஒப்பந்தம். இந்த விஷயத்தை யாருக்குமே யாரும் சொல்லக்கூடாது. நான் இன்னும் என் குழந்தைகள் கூட என்ன சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக நீங்கள் உடனே அது என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன? ஆமாம், உடனே அதை சொல்லு. இந்த அவர் முறைக்கிறார், நீ எதுக்கு இங்கே இப்படி பேசுகிற, அப்போ பேசுனீங்கன்னா அதை சொல்லணும்ல அப்படின்னு கேட்குறாரு. இந்த பையெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன யாருக்குமே சொல்ல. இது ஒரு விஷயம். இதை நீங்கள் தேடணும். நான் என்ன சொல்லுவேன்னா தேடுங்க, கிடைக்காம எதுவுமே இல்லை. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், என்ன சொல்லியிருக்காரா இல்லையா? கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இதுதான் நியதி. அப்போ இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ளே நம்ம போகும்போது, ஜோதிடத்தில் போகும்போது பலவிதமான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஆழமாக இருக்கணும். 24 மணி நேரம் பற்றி இருக்கணும். 24 மணி நேரம் அப்படியே இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கிரகங்கள் உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை ஒரு அனுபவமான விஷயத்தை பகிர்ந்துக்கிடும் போது தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது புரியும் இல்லையா? இப்போ ஆனந்தி சொல்லிச்சு, கும்பலக்கணத்துக்காரன் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தால் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிச்சா இல்லையா? அப்போ சிம்மம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். அப்போ அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே லோகு சொல்லிச்சு கடகலக்கணத்துக்காரன் அப்படின்னு சொல்லிச்சு. கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடமே மலை சார்ந்த இடம் தானே. அப்போ குண்டில் இருக்கக்கூடிய முருகனையோ அல்லது மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் வேலை நடக்குமா இல்லையா? அப்போ இதெல்லாம் சிம்பிள் லாஜிக். நம்ம வழிபடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம உள்ளே போகும்போது ஜோதிடம் அப்படின்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா இதில் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் எப்படி உள்ளே எடுத்துக்க போகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஒவ்வொரு பாவமும் இப்போ காலபுருஷ தத்துவ அடிப்படையில் பேசுகிறாருந்தா உங்களுக்கு நான் வேறு மாதிரி கொடுக்கணும். வெறும் கட்டத்துக்கு தான் பலன். காலபுருஷ தத்துவத்தில் வெறும் கட்டத்துக்கு பலன். அங்கே கிரகங்களே நான் பூத்துறதில்லை. ஆனால் அதை அட்வான்ஸாக வச்சுருக்கேன். கிரகங்களை வச்சு எப்படி பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு நிலை அதில் இருக்குது. அதை எப்படி கைப்பற்றணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதில் பலவிதமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளாக நான் இன்றைக்கி இந்த 34வது கருத்தரங்கமா, இந்த 34வது கருத்தரங்கத்தில் முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். முத்தாய்ப்பான விஷயத்தை பேச போகிறோம். இதனால் இந்த ஜோதிடர்களுக்குள்ளே பெரிய ஒரு கலகமே வந்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலையே படலை. ஏன்னா கவலையே படலை. நான்
ஒரு பழமொழி கிராமத்தில் உண்டு. எப்படின்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் யார் பத்த பிள்ளையோ, அவன் அழகான ஒரு பிள்ளையோட கல்யாணம் ஆகி அழகாக, அது வரைக்கும் அது நாய் கோமணம் கூட கட்டியிருக்காது, அப்படியே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் அப்படியே பொண்டாட்டியோடு போவான். அப்படி போகும்போது இந்த பார்க்குற கண்ணெல்லாம் ஒன்று இருக்குல்ல, பார்க்குற கண்ணில் நல்ல கண்ணு இருக்குது, கொல்லிக்கண்ணு இருக்குது, சரியா? அது எப்படி இருந்துட்டு போகுது நமக்கு தேவையில்லை. ஆனால் அது என்ன சொல்லும், டேய் இவனை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து சொல்லுவான், பெருசு ஏதாவது இருந்தா, அவங்க அப்பன் கோமனை ஊற்ற நேரம் டாம்பியான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மை தான், அவங்க அப்பே. இப்போ இதான் சப்ஜெக்டு, இதை நல்ல ஆழமாக சிந்திக்கணும். இதுக்குள்ளே ஒரு விடை இருக்கிறது. இதுக்குள்ளே நீங்கள் இனிமேல் ஒருத்தனை ஒருத்தன் கேட்குறான் ஒரு கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். பதில் எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சு போகும். இப்போ ஒரு ஜாதகம், இப்போ ஒரு நாட்டில், நமக்கு நாட்டில் ஜனாதிபதி இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, ஏன் வார்டு கவுன்சிலரும் இருக்காங்க, ரைட்டா? இப்போ பிறந்த உடனே பிறந்த ஜாதகத்தை வச்சு அடுத்த நிமிஷம் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் இல்லையா, ஒரு வயசில் பார்க்குறான், 6 இப்போலாம் நம்ம அந்த காலத்தில் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஜாதகம் எழுதுன்னு சொல்லுவோம். என்ன அவன் சொல்கிறான், அங்கே குழந்தை பிறந்திருக்கு, இங்கே ஃபோனை போட்டு சக்கரத்தை போட்டு அது எப்படி இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? ஒரு வருஷம் அது சூரியனுடைய ஆளுமையில் தான் இருக்கும். நம்ம ஜாதகம் பார்க்குறதே தப்பு. பிறந்த குழந்தையை ஆளுவது சூரியன். ஒரு வயசு வரைக்கும் அது சூரியன் தான். நீங்கள் ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளையை பற்றி எதுவுமே பேர் அந்த பார்க்குறதுக்கு மட்டும் அதை சொல்லிவிட்டு விட்டுறணும். இன்றைக்கி நான் அதில் கராராக தான் இருக்கேன். அப்போ ஒரு குழந்தை பிறந்துருது, சரி, ஒரு வருஷத்தில் வர்றான், 5 வயசில் ஒருத்த பார்க்குறான், 10 வயசில் பார்க்குறான், அடுத்து என்ன படிக்கலாம், 10th முடித்தவொடனே என்ன படிக்கலாம்லாம் பார்க்குறான். அப்போ கூட இந்த பிள்ளை ஜனாதிபதியாக வரக்கூடிய குழந்தைய, இது பிரதமராக வரக்கூடிய குழந்தைய, இது சிஎம் எல்லாம் வரும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இன்றைக்கி யாரும் சொல்லியிருக்காங்க? யாருமே சொன்னது கிடையாதுங்க. ட்ரம்ப் பிறந்த உடனே மிகப்பெரிய வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இவர் 2025 பெரிய அமெரிக்க அதிபர் வரும்னு சொன்னாங்களா? அப்போ லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தார். அவங்க ஒரு ஃபாதர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவர் பிறந்த உடனே அவருடைய கிரக நிலையில் ஆப்ரஹாம் லிங்கன் தான் அமெரிக்கா ஜனாதிபதி வருவான் எவனாவது சொன்னானா? கிடையாது. அன்றைக்கி அவரே மோடி பிறந்தப்ப அவர் இருந்த இருப்பில் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த விளக்கமாத எடுத்து கூட்டிக்கிட்டு டிவி கொடுக்கும்போது நீ பிரதமர் அப்படின்னு எவனா சொன்னானா? இதைத்தான் யோசிக்கணும். இங்கே தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ பிறந்த ஜாதகத்தை வைத்து பிறந்த பொழுது கணிக்க முடியாத ஒன்றை இந்த காலம் என்பது ஒரு மகுடத்தை ஒரு மனிதனுக்கு சூட்டுகிறதே, இது எப்படி? இங்கே தான் வேடிக்கையே இருக்கு. நீங்கள் நல்லா பார்க்கணும் சாமி, இதுக்குள்ளே பெரிய ஒரு விஷயம் ரகசியம்தான் இருக்குது. இப்போ சொல்லுங்க. நடிகர் ராஜேஷ் இறந்துட்டாரு. அந்த ராஜேஷுக்கு ஒரு விளம்பரத்துக்கு அவருக்கு ஒருத்தர் காசு கொடுத்து உங்களுக்கே தெரியும், அவர் பெரிய பில்டப் பண்ணி இவர் இந்த ஜோதிடம் சூப்பர் ஜோதிடம் அப்படி பண்ணாங்க. அப்ப அவங்க பையன் இன்னைக்கு क्वेश्चन காலையில போட்டுருக்காப்ல, என்ன போட்டுருக்காப்ல அப்படின்னா, இந்த ஜோதிட முறையில இதெல்லாம் நிறுத்தி எல்லாம் பண்ணலாம் முடிக்கலாம் அப்படின்னு எங்க அப்பாவுக்கே இவர்தான் ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாரு. ஏன் எங்க அப்பாவோட மரணத்தை இவர்னால சொல்ல முடியாது. அவங்க பையன் காலையில உண்மை உண்மை உண்மை. நான் என்ன சொல்கிறேன், இறப்பை கூட விட்டுருங்க சாமி, இறப்பை கூட விட்டுருங்க. பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா இது இந்த நிலையை அடையும் அப்படின்றத நீங்கள் முன்னாடி யாராவது கணிச்சு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கலைஞருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் கடகலக்கணம் மிருகசீர நட்சத்திரம். இவர் திருவாரூரில் இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி சிஎம் வந்துடுவான்ல, இவனை ட்ரெயினில் ஏற்றி விடு அப்படின்னு அவனும் சொன்னான் இல்லையே?
வந்தார். கலைஞர் கருணாநிதி பேரை மாற்றினார், பாடுபட்டார். உழைப்பு, ஒரு மனிதனுடைய உழைப்பு 24 மணி நேரமும் அறிவும் செயலும் இயங்குனது தான் கலைஞர். அறிவாளி, சிறந்த அறிவாளி, உழைப்பு. சரி, அவர் சிஎம் ஆனார். இதை எவனா ஒருத்தன் சொன்னானா? இல்லையே. எஸ். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது எப்படி இதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை சாமி, யாரும் தப்பாக நினச்சி கூடக்கூடாது. நம்ம மனித இயல்பு வாழ்க்கை, யதார்த்தங்கள், இதில் உணர்வும் உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு தேகம் இதுக்குள்ளே உணர்ச்சி இருக்குது, ஆனால் நல்ல உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வும் உணர்ச்சியும் ஒன்று சேரும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல லயிச்சிருது. உணர்வும் உணர்ச்சியும் இணையும் போது இது எங்கேயோ ஒரு இடத்துல லயிக்குது. சரி, அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. தியேட்டருக்கு போனாலும் 3 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஏன்னா அதையும் செகண்ட் ஷோ முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் சரியாக 7:30 மணிக்கு நல்லா சுடுசோறு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அம்மா அப்படியே வெத்தலையை அப்படியே மடித்து கொடுக்கும் அத்தானுக்கு. சாப்பிடுங்க மாமா, அதை வாங்கி மென்னுக்கிடுவார். அந்த கௌரவம் பாருங்கள். அவர் உட்காந்துருவார், திண்ணையில் உட்காந்து அந்த அம்மா நின்றுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பொம்பளை உட்கார்ந்தது கிடையாது நான் பார்க்க. ஏன்னா இவர் திண்ணையில் உட்காந்துப்பா, அந்த அம்மா வாசப்பட்டு நிற்கும். என்னங்க, என்னம்மா சாப்பிட்றீங்களா? எடுத்து வைமா. போவார், சாப்பிடுவார். சாப்பிட்டு வந்தோன்னே அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை அப்படியே வெத்தலையை படிச்சுக்கும், வெத்தலை சாப்பிட்டுக்கிடுவார். அடுத்து என்ன பண்ணலாம், அப்படியே துண்டை, ஃபேனாக இருந்துச்சு, பிள்ளையெல்லாம் தூங்கிடுச்சுங்களா அப்படிம்பார். என்ன அப்புறம் போய் இவர் இயல்பாக போய் ஏதோ எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி 7 பேர் இருப்பாங்க, அந்த 10க்கு 10க்குள்ளே தான் படுத்துருப்பாங்க, எப்படி தான் குழந்தை பத்துக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் அதிசயமாக தான் இருக்கும். ஆமாம், அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூமாக கொடுத்தாங்க. ஒன்று திண்ணையில் இருக்கும், ஒன்று மச்சி வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கும், ஒன்று மெயின் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளைகள் அப்படி தானே இருந்தாங்க. ஆனால் பார்த்தா என்னடி 4 மாதம்க்கா அடிமாய் எங்கே எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கும் தெரியாது. ஆனால் ஆமாம், உண்மை தான், சம்சாரி தானுங்க. நம்ம எல்லாமே பெரியந்தங்களுக்கு காரை வீட்டிலையா பிறந்தோம்? எல்லாமே கூரை வீட்டுக்குள்ளே தான் பிறந்தோம். இன்றைக்கி தான் எல்லாம் இறைவனுடைய அனுக்கிரகத்தில் எல்லாருமே நல்லா வந்திருக்கும், எல்லாமே வசதியாக இருக்கும், இருக்காங்க, எல்லாம் இருக்கணும். நம்ம அதை வரவேற்கணும். அப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு 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 ஆன்மா ஒருத்தர் என்ன செய்கிறார், தன் மனைவியோடு இணைகிறார். சரியா? இப்போ 2 விஷயத்தை எடுத்துக்கணும். எப்படின்னா, இது பூமி, இது வானம். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, விண்ணும் மண்ணும் சேர்ந்து விளைவிப்பதை உண்டு உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் சமம் என்ற சமதர்ம கொள்கையை பொறுத்தது தான் சமதர்மம், சன்மார்க்கம். சரியா? இங்கே பூமியில் விளையக்கூடியது உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? வள்ளலார். அதான உண்மை. இப்போ நான் வேறு ஏதாவது, நான் பெரிய ஆள்றா, நான் மண்ணிலேருந்து விளையிறதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, நான் வானத்திலேருந்து விளையிறது மட்டும்தான் சாப்பிட்டேன், வானத்தில் விளையுமா? இல்லை, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறவன் நான் அந்த அரிசி கஞ்சியே சாப்பிட்றது இல்லைடா. எவனா சொல்லுங்க, சொல்ல முடியுமா? நீ சாப்பிட்ற அரிசியை தான்டா நான் சாப்பிட்றேன். இல்லை, வாசியே இல்லை பொன்னையாசாமி, அவர் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார், காற்றை குடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். எத்தனை நாளைக்கு உட்காந்துருப்ப? காற்றை குடிச்சிக்கிட்டு, அதாவது காற்றை உணவாக உட்கொண்டு வாழும் அரிய கலைக்கு பெயர் தான் வாசி. இது எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும்? அதாவது ஒரு மலைக்கு போகிறோம், அபியாசத்துக்காக நாங்கள் போகிறோம், அங்கே ஒரு 10 நாள் 12 நாள் தங்க வேண்டியது இருக்குது, நமக்கான சாப்பாடு கிடைக்கும். அங்கே தான் இந்த வாசியை நாங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்திக்கிட்டு பசி இல்லாமல் உட்காந்துருப்போம். அது அந்த இடத்துல பரணி பாரதி அப்படியே அழகாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி அப்படி உள்ள வச்சோம், இன்னும் கொஞ்சம் வை, இப்படி தான் கேட்குது. அவர் ருசியான சாப்பாடை போடும்போது அப்போ எதுக்கு கும்பியை போடணும்? அப்போ இந்த வானம் என்பது நல்லா தெரிஞ்சுங்க, மழை நீரில் வேற்றுமையே கிடையாது. நீங்கள் மழை நீரில் உலகத்தில் எங்கு மழை பெய்தாலும் அந்த மழை நீரில் வேற்றுமை இல்லை. மழை நீர் அதனுடைய அந்த காரத்தன்மையோடு இந்த பூமியை அடைகிறது. அப்போ இதில் ஆண்கள் மட்டும் குற்றம் இல்லாதவன் சொல்ல முடியுமா? ஆண்களை குற்றம் இல்லாதவன் அப்படி சொல்லலாமா? இல்லை, அவன் குற்றம் உள்ளவனாக இருந்தாலும் கூட உயிர் சக்தி என்பதற்கு அங்கே குற்றம் இல்லை. வானத்தினுடைய அந்த நீர் மழை நீர் போன்றது. ஆனால் இந்த பூமி என்ன செய்கிறது? மழை நீரை வாங்குகிறது.
அப்போ பூமி செழிக்கணும்னா மழை பெய்யணும். சரி, எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. அப்போ ஒரு இடம் வந்து நன்சை பூமியாக இருக்குது, நன்சை பூமி. அந்த இடத்துல இந்த மழை பெஞ்சோடனே அந்த பூமி அந்த நீரை வாங்கி அந்த மண்ணை சத்தாக்கி அதில் நீ நெல் வச்சாலும் சரி, பருத்தி வச்சாலும் சரி, கரும்பு நட்டாலும் சரி, அந்த நன்சை பூமி என்ன செய்யுது? அதற்கு தக்கவாறு சக்தியோடு ஒரு இதை நமக்கு தருதா இல்லையா? இதே மாதிரி தான் புன்சை பூமியிலையும் மழை பெய்யுது, மானாவாரிலையும் பெய்யுது, கரடுலையும் பெய்யுது, தரிசுலையும் பெய்யுது. அப்போ இந்த கரடுலையும் பெய்கிற ஒரு மழைக்கு பயனுண்டா? இல்லை. தரிசில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அதில் எதுவும் முளைக்க போகிறதில்ல. இப்படி இந்த பூமியிலே பலவிதமான நிலைப்பாடுகள், நிறங்கள் இருக்கிறது. இருக்கா? மண்ணில் இத்தனை தன்மைகள். அதுதான் ரிஷபத்தில், ரிஷபம் என்பது மண் ராசி, அது ஒரு ஸ்திர ராசி, அது விளையும் இடம், அங்கே தான் விளையுது, அங்கேருந்து வரக்கூடியது தான் உண்டு உயிர் வாழ்கிறோம் நம்ம. அப்போ அந்த மண்ணுக்குள்ளே இத்தனை நிறங்களை இறைவன் வச்சுருக்கிறான், இத்தனை நிறங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா மழை பொழிகிறது, பூமி அதை வாங்குகிறது. இந்த இடத்துல விளைகிற இடத்துல தான், விளைச்சல் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் மாறுபடுது. இதை இப்படியே வச்சுக்கோங்க, இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நவரத்ன கற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, இதில் ரூபினி சொல்கிறீங்க, எமரால்டு சொல்கிறீங்க, பவளம் சொல்கிறீங்க, முத்து சொல்கிறீங்க, மஞ்சள் புஷ்பராகம் சொல்கிறீங்க, ப்ளூ சஃபேர் சொல்கிறீங்க. இப்போ முத்தும் பவளமும் கடலுக்குள்ளிருந்து பெறப்படுகிறது, நீருக்குள்ளிருந்து. இது இன்ஆர்கானிக் ஜெம்ஸ், சரியா? இப்போ பூமிக்கடியிலிருந்து எடுப்பது தான் ரூபி, வைரம், பவளம், மஞ்சள் புஷ்பராகம் அண்டு ப்ளூ சஃபேர். ஆமாவாலியா? இப்போ இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய கற்களின் நிறம் மாறுபடுவதற்கு என்ன காரணம்? ஆனால் கதிரவனுடைய கதிர்கள் எல்லா இடத்துலையுமே கதிர்கள் விழுகிறது, சூரியனுடைய கதிர்கள் எல்லா இடத்துலையும் வியாபிக்குது. அதனுடைய வெப்பத்தன்மை மாற்றம் கிடையாது, வெப்பத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் அது வெப்பத்தை வாங்குகின்ற பூமியினுடைய தன்மை எப்படிப்பட்டதோ அந்த தன்மையினுடைய, அந்த பூமியின் நிறத்துக்கு தக்கவாறு கற்கள் உருவாகின்றன. இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சயின்ஸாக பேசுங்க. இங்கே தான் பிறப்பினுடைய சூட்சுமமும் ரகசியமும் இப்படி தான் இருக்குது. பிறப்பினுடைய சூட்சுமமும் ரகசியமும் இருக்குது. இப்போ இதில் பஞ்சாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காங்க, பஞ்சாதி கிரகங்கள் இருக்காங்க. நீங்கள் நவக்கிரகத்தையே எடுத்துங்க, ராகு கேது நீங்களாக இந்த 7 பத்தை வச்சுக்கிடுவோம். ஏன்னா அந்த 2 பத்தை இங்கே கொண்டு வர வேண்டாம். சூரியன் சந்திரன் எடுத்துக்கலாம், இல்லை பஞ்சாதி செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவங்களை எடுத்துக்கங்க. இது பூராமே இதுக்கு உட்பட்ட ஒரு ஆத்மா தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த நவக்கிரகங்களுடைய செயல்பாட்டுக்குரியவர்களாக தான் உட்காந்துருக்கோம். எனக்கு சனிக்குரிய குணம் இருந்துச்சுன்னா இவருக்கு சுக்கிரனுடைய குணம், அவருக்கு சூரியனுடைய குணம், இவங்களுக்கு செவ்வாயுடைய குணம் இருக்கலாம். இப்படி தான். அப்போ நம்ம எங்கேருந்து வர்றோம்? தாயின் கருவறையிலேருந்து வெளியே வர்றோம், கருவறையிலேருந்து வெளியே வர்றோம். இதை கூட நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அதில் தாயினுடைய கருவறையிலேருந்து வெளிவந்த போது அந்த தொப்புள் கொடியை அறுத்து அடைக்கும் போது அதுக்கு அறுத்து அடைக்கப்பட்ட வாசல்னு பேர் நாபிக்கமலத்துக்கு. அப்போ அந்த அறுத்து அடைக்கப்படும் போது இந்த குழந்தையினுடைய அந்த மூச்சானது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலியாக இருந்தாலும், இந்த முதல் சுவாசமானது இந்த குழந்தை சூரியகலையில் சுவாசித்ததா அல்லது சந்திரகலையில் சுவாசித்ததா? இப்படி ஒரு நிலை இருக்குது. இதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாது. யாராக கண்டுபிடிக்க முடியுமா? நான் பிறக்கும் போது இந்த கலையில் தான்டா சுவாசிச்சேன்னு எவனா சொல்லுவோம். அப்போ வேண்டாம் வர சொல்லுங்கள். அப்போ அந்த அந்த முதல் சுவாசம் என்பது உங்களை எப்படி இயக்குகிறது? இந்த 2 விஷயந்தான் அதுக்குள்ளே இருக்குது. நீ சூரியகலையில் சுவாசித்தால் உனக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும், சந்திரகலையில் சுவாசித்திருந்தால் அது சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். இது 2க்கு இடைப்பட்ட பிறந்த குழந்தைக்கு சுழிமனை வேலை செய்யாது. அதுக்கப்புறம் சுழிமனை இருக்கலாம், ஆனால் அது வரைக்கும் இல்லை. அப்போ இந்த 2 செயல்பாட்டுக்குள்ள தத்துவம் இருக்குது. அப்போ நாம் பிறப்பதற்கு யார் காரணம்? தாய் தந்தை. தாய் தந்தை நாம் பிறப்பதற்கு காரணம் தாய் தந்தை. தாய் தந்தை இல்லாமல் யார் வந்தோமா? 5 மாத குழந்தையாக இருக்கும்போது வெட்டை வழியை பார்த்து சிரித்த அந்த வள்ளல் பெருமானும் ஒரு தாயின் கருவறையிலிருந்து வந்தவர் தான். என்ன அணுத்தேகி, வள்ளலார்லாம் சும்மா இல்லை, அணுத்தேகி. தான் இப்படி உடம்புக்குள்ள இப்படி விட்டு அந்த அன்னைக்கு இப்படி உடம்பு தட்டுதில் அவர் தட்டினா வராது, அப்படி உள்ளே போய் கை வெளிவரும். அணுத்தேகி. அவருடைய நிழல் ஒருபோதும் பூமியை தொட்டதில்லை. எப்போ ஏற்பட்டோம்
அதெல்லாம் இனிமேல் அப்படி ஒரு பிறப்பு யாராவது பிறந்து நான் வள்ளலார் அப்படின்னு சொன்னால் சரி போயாண்டு போயிடுவேன். நான் நடக்காத காரியம். இனி அப்படி ஒரு தத்துவ ஞானியை, ஒரு ஒரு மகானை, ஒரு ஆன்ம பிரகாசத்தை ஒரு காலம் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஜென்மாவில் நம்ம பிறந்து அவர் பேரை சொல்கிறதுக்காவது ஒரு அருகதை இருக்கே அப்படின்னா பெருமைப்படலாம். அவ்வளோதான் நமக்கு. நான் இப்படிப்பட்டவன் உன்னையா அப்படி வரலாம் மவனே, அதில் அதுக்கு இடமே இல்லை. ஏன்னா தவ வாழ்க்கையில் என்னென்னு சொல்லி நிறைய நான் கடந்து வந்த காலம், தவத்துக்குள்ளேயே இருந்து வந்த காலம். அதெல்லாம் எப்பேற்பட்ட ஞானிட்ட என்னென்ன மகான்கள்கிட்ட, ஒரு அவதூத்த என்ன இருக்குது, ஒரு மகான்கிட்ட என்ன இருக்குது, ஒரு சன்னியாசிட்ட என்ன இருக்குது, ஒரு பரதேசிட்ட என்ன இருக்குன்னு முதற்கொண்டு பார்த்தவன். அப்போ இந்த இடத்துல தாய் தகப்பன் இல்லாமல் இந்த பூமிக்கு வந்தமா இல்லை. அப்போ அதில் சொல்கிறான் விந்துநாதம் அப்படின்னு சொல்கிறான். விந்துநாதம், இந்த விந்துநாதத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இது பிறந்திருக்கும் அடிப்படை இல்லையா? இன்றைக்கி போகிறோம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சார், சூரியனும் சந்திரனும் தாயும் தந்தையும், தந்தை தாய் பிறப்பதற்கு காரணம் யார்? நம்ம பிறக்கிறதுக்கு தந்தை தாய். இந்த இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை இல்லைன்னு உடனே நினச்சுவாங்க அவன் மலையடிடா அப்படின்னு இன்னொரு பிள்ளையை வந்து கட்டுவாங்க. அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, குழந்தை இல்லைன்னா அது விதிடான்ருவாங்க. அவன்கிட்ட குறை இருக்குன்னு ஒருபோதும் சொன்னதில்லை. இன்றைக்கி தான் போட ஸ்பாம் டெஸ்ட் பண்ணு அப்படின்றான். என்ன அந்த காலத்தில் கிடையாது, பழிபூரம் பெண்கள் தான். என்ன பழிபூரம் பெண்கள், அக்காவை கட்டியிருப்பான், குழந்தை ஒன்று தங்கச்சியும் சேர்த்து கட்டிக்கிடுவான் குழந்தையாவும். இப்படி நிறைய குடும்பத்தில் இருந்தது, நான் பார்த்துருக்கேன். என் வயசில் நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ ஆண்களில் குற்றம் இல்லாத ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி மொட்டிலிட்டி இல்லை, ஸ்பாம் கவுண்டிங் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஆனால் இந்த சுக்லத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது, இது எப்போது எங்கே எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றதெல்லாம் விஷயமே இருக்குது. இப்போ பூமி என்பது வெவ்வேறு நிறங்கள் கொண்டது இல்லையா? அப்போ அல்ட்ரா வயலட்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மாற போகிறதில்லை, மாறினதில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறான் பாருங்கள், ஒரு ஜாதகனுக்கு, ஒரு அப்பனுக்கு இப்படி சொல்லுவான், ஒரு சூரியனுக்கு அவன் தன்னுடைய மனைவியை சேரும்போது அவன் பிறந்த நிலையில் பிறந்த ஜாதகத்தில், அதாவது ஜாதக சக்கரத்தில் நவக்கிரகங்களில் அவனுக்கு யோகம் செய்யக்கூடிய ஒன்று இருப்பான்ல, பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லி. ஆனால் பஞ்சமாதிபதி அவனுக்கு திசாநாதனாகவோ, புத்திநாதனாகவோ, அந்தரநாதனாகவோ, சூட்சுமநாதனாகவோ, தற்பரைநாதனாகவோ, பிராணநாதனாகவோ இருக்கும் அந்த சன நேரம். பிராணன்னா மணிக்கணக்கு தான் இல்லையா? ஆமாம். அந்த தற்பரைனா ஒரு நாள் 1.5 நாள் அப்படி எடுத்துக்கலாம். சூட்சுமம் வாரம், இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பஞ்சமாதிபதி அவனுக்கு தசா, புத்திரி, அந்தரம், சூட்சுமம், தற்பரை, பிராணம். இந்த பிராணான்ற காலம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கூட இருக்கலாம். அந்த நேரம் இரவு நேரமாகி அது இவனை ஆசைப்படுத்தி, உணர்ச்சிகளை தூண்டி, உணர்வுகளோடு நல்ல எண்ணத்தோடு 5ஆம் இடம் சம்மந்தப்படுத்தினா சரி அவன் ஜாலியாக இருப்பான், அவன் கவலையே வராது. நீங்கள் 5 கூட தசை நடத்துகிறவன் பூரா பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். என்ன நல்லா ஜில்லுன்னு டிப்டாக இருப்பேன், பர்சனாலிட்டி. ஆமாம், 5ஆம் இடத்துக்குள்ளே தான், அதாவது கௌரவமும் அங்கே தான் இருக்குது, மரியாதையும் அங்கே இருக்குது, புகழ் அங்கே இருக்குது, ஒரு தேஜஸ் 5ஆம் இடத்துல இருக்கிறது. ஏன்னா இப்போ ஆயக்கலையில் 64 ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. 64 கலையும் இருக்கிறது 5ஆம் இடத்துல தான். அதில் எத்தனையோ விதமான கலைகள் இருக்குது. அந்த கலைகளில் ஒரு ஜோதிடம்ன்ற ஒரு கலையை மட்டும் நம்ம உட்காந்துருக்கோமே இங்கே 5ஆம் இடத்துல இல்லையா? நீங்களாம் உங்களுக்கு 5ஆம் இடம்லாம் ஜோதிடத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. அப்போ அந்த பஞ்சமாதிபதி 5 குடையவர் பிராணனாக இருந்து அந்த சன நேரத்தில் அவன் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை தூண்டி, உணர்ச்சிகளை தூண்டி, அங்கே நேரம், அதுக்கு தகுந்த நேரம் கிடைத்து தன் மனைவியோடு சேரும்போது அந்த விந்து அணுக்களில் கூடி பிறக்கக்கூடிய குழந்தை பிரகாசமாக பிறக்கிறான். இதுதான் அங்கே இருக்கிற உண்மை. அப்போ இந்த இடத்துல தான் தசாநாதன் பஞ்சமாதிபதியாக இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் வாய்க்கிறது இல்லை
புத்திநாதன் பஞ்சமநாதனாக இருக்கலாம் இல்லையா, சூட்சுமநாதன் பஞ்சமநாதனாக இருக்கலாம். இப்போ ஒரு புத்திநாதன் பஞ்சமநாதனாக இருந்து தசை நடந்து அது கோச்சாரத்தில் நல்ல சாதகமான நிலையில் நிற்கும்போது நல்ல சுபத்தன்மை பெற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டு, ஏன்னா பஞ்சமாதிபதி கோச்சாரத்தில் நல்ல சுபத்தன்மையான இடம், நமக்கு லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த அந்த நிலைக்கு லக்னாதிபதியினுடைய தொடரும் இருந்து இவன் சேர்ந்து இவன் தன் மனைவியை ஆசையோடு சேர்ந்து பிறக்கின்ற அந்த குழந்தை தான் பிற்காலகட்டத்தில் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடைகின்றன என்பதுதான் இது உண்மை. உங்கள் ஜாதக சக்கரத்தில் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ சரி, இது பஞ்சமஸ்தானத்தினுடைய இது, அதான் புகழ் பதவி, மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்க இதுக்கு யார்? சூரியன் சந்திரன் தான் காரணம். அப்போ தாயின் தகப்பன் தான் காரணம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஒரு நிலையில் இருப்பார், சந்திரன் ஒரு நிலையில் இருப்பார், தகப்பன் ஒரு நிலை, தாய் ஒரு நிலை. நம்மளுடைய விதியினுடைய நிலையே சூரியன் சந்திரனுக்கு உட்பட்டது தான். சூரியன் சந்திரனுக்குள்ளே தான் பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒரே இதில் வரியில் சொன்னேன்னா சரி இவ்வளோ தானு போயிடுவீங்க. அதனால் அது தேடினா தான் உங்களுக்கு அது கிடைக்கணும். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படியே துண்டவரி இப்படி இவ்வளவு தானா அப்படின்ட்டு போயிடுவீங்க. சூரியன் சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ அருமையான விஷயம், அற்புதமான விஷயம். நீங்கள் அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்டாவது ஒரு பக்கத்தில் ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பான். இப்போ என்னென்னா சூரியன் சந்திரன் நம்ம ஜாதகத்தில் போகணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படின்னா இதில் இடைப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. நான் தனுசு லக்கணம் உத்திராட நட்சத்திரம், என்னுடைய பாக்கியாதிபதி சூரியன் பஞ்சமத்தில் உச்சம். அப்போ நான் எப்படி இருந்திருக்கணும் சின்ன பிள்ளையில், அப்படியே அந்த அரண்மனை வாசி மாதிரி ஒரு கோட் சூட்டை போட்டு அப்போயே எனக்கு கழுத்து நிறைய செயினை போட்டு என்னைய அலங்காரமால கூட்டிகிட்டு போயிருக்கணும். 16 கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு சின்ன பிள்ளையில், 16 கட்டி. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இப்படி அப்படின்னு கேட்கலாம். வாங்க சின்னால வட்டி சிங்காரம் வாங்க. அவர் சின்னராஜையா வந்திருக்காரு. நம்முடைய திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. நம்முடைய விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஐயா அவர்களை வருக வருக என நம்ம அன்போடு வரவேற்கலாம். ஐயாவுடைய பேச்சை அப்போ இந்த இடத்துல அப்போ நீங்கள் கேட்கலாம் பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் அப்புறம் எப்படி உடம்புல எனக்கு சின்ன வயசில் 16 கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது எங்கள் ஊரில் பெருமாள் தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அப்போ டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷனை பூரா ஒரு நாளைக்கு ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா அப்படின்னு. ஜோசியம் பார்க்கும்போதே சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிற்காலகட்டத்திலேயும் ஜோசியத்துக்கு நல்லா பார்ப்பான் அப்படின்னு யாராவது எனக்கு சொன்னானா? இல்லை. எங்கள் அப்பா பெரிய வைத்தியர், சித்த வைத்தியத்தில் பெரிய ஆள், நிபுணன். எங்கள் அப்பா அடிச்சுக்கிறக்கால எங்கள் அப்பாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். எதுலேருந்து? வைத்தியத்து மட்டுமல்ல, வர்மாலேருந்து மட்டும் இல்லை, சிலம்பத்துலேருந்து சகல மந்திர சாஸ்திரத்தில் பெரிய ஆள். ஆனால் அவர் கூட இருக்கிற பாக்கியம் கிடைச்சா 3 வயசில் அவரை கொண்டு போயிடுச்சு. அங்கே தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லலாம் அப்படியா, அப்போ உங்களுக்கு இல்லையா மோனே, 3 வயசில் அப்பா இறந்துட்டாங்க. சரியா? அதான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சில விஷயங்களில் தான் சின்ன கோட்பாடு. இப்போ ஜோதிடத்தை படித்து வரக்கூடிய காலகட்டத்தில் காலபுருஷத்தை ஆய்வு செய்து வரும்போது தான் யதார்த்தமாக எங்கள் குருநாதர் என்ன செஞ்சார், 82 மந்திர உபதேசம் கொடுத்தவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? டெய்லி அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னாரு. எந்த அம்மாவை? மீனாட்சியை. போய் அங்கே போய் பார்த்துட்டு தான் காலையில் எத்தனை மணிக்கு கோயில் வாசலில் எத்தனை மணிக்கு நிற்பேன்? கரெக்டாக 5 மணிக்கு இப்போ நிற்பேன். திறக்கலையோ முதலாக போய் தரிசனம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன் காலையில். அப்போ ஜோசியில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்குன்னு சொன்னார். எப்பயுமே ஜோதியில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு பழகணும்? அதிகாலை. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூரியன் எழுந்த பின்பு எழுவது அவ்வளவு நல்ல. சூரியன் எந்திரிக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிட்டோம்னா நல்லது. இது அந்த காலத்துலேருந்து நீங்கள் அப்படி ஆளுகளை பூரா பாருங்களேன், அதிகாலையில் எந்திரிக்கிறவங்க பூரா பாருங்கள் ஆரோக்கியமாக இருப்பேன் சாமி. 4 மணிக்கு எந்திரிச்சுப்பேன், நைட்டு 9 மணிக்கு பார்த்தாலும் பிரிஸ்காக இருப்பேன். என்ன காரணம்ன்றீங்க? அவன் அதிகாலை எழுந்தது தான். நீங்கள் சூரியன் உதித்த பின்பு எந்திரிச்சு பாருங்கள்,
4 தடவை 7 தடவை கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பேன், உட்காரவே முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வாழ்வியலோடு ஜோதிடர்களுக்குரியது தான். அப்போ இந்த இடத்துல நான் டெய்லி கோயிலுக்கு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆய்வு பண்ணும்போது 90 எனக்கு தெரிஞ்சது தனுசு லக்கணம் என்பது காலபுருஷனுடைய 9ஆம் இடம். அப்போ அது அங்கே என்ன இருக்குது? நிதி இருக்குது, நீதி இருக்குது, கோயில் இருக்குது, ஆலயம் இருக்குது, சட்டம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆலயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நித்திய ஆலய வழிபாடை ஒருவன் கொள்வானேயானால் அவனுக்கு நவக்கிரகம் எப்போதும் துணை இருக்கும். இதை நம்புனே இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 82 ஆரம்பிச்சது 95 வரைக்கும் நான் அந்த அம்மாவை டெய்லி பார்க்காம சாப்பிட்டதே கிடையாது சாமி, ஒரு நாள் கூட. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நீ நல்லது இடத்துக்கெல்லாம் போக மாட்டியாடா அப்படின்னா சரி, இடைப்பட்ட நேரத்தை தான் பயன்படுத்துவேன். இப்படி இதில் போகும்போது இன்னும் ஒரு வார்த்தை காணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். பஞ்சமாதிபதி தசா புத்தி அந்தர சூட்சுமத்தில் நடக்கும்போது தந்தையினுடைய உணர்வுபூர்வமான அந்த இணக்கத்தில் இணைவில் பிறக்கக்கூடிய குழந்தை ராஜ்யத்தை ஆழ்வான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோமா? இப்போ நீங்கள் அப்படியே பரட்டி போடுங்க. இப்போ தான் நீங்கள் முக்கியமான இடத்துக்கு வரீங்க. அவனுக்கு அன்னைக்கு பொண்டாட்டி கூட சண்டை. என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை, சாயங்காலம் கட்டி ஏறுது. சாயங்காலம் இவன் என்ன செய்கிறான்? சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பிள்ளை என்ன செய்கிறான்? அப்படியே கெஞ்சி கதறி கூத்தாடி அப்படின்னு ஒரு சரி இதுலையாவது ஒரு சந்தோஷம் வரட்டுமேன்னு சொல்லி அப்படின்றாங்க. எப்படின்றாங்க? அப்படின்றாங்க. இப்போ ஏதோ ஒன்று பட்டுக்கிடுச்சு. இந்த குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை எப்படி இருக்கும்? நோயாளியாகவே வாழும், நோய்களையும் சங்கடங்களையும் ஆளும். இது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அட்டமாதிபதி இல்லையா? தசாபுத்தி அந்த சூட்சமாக நடக்கும்போது இது என்ன இவன் கண்டானா ஏதோ ஒரு இதில் அப்படின்னு இணையிறது தானே. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருது. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வர்றேன். பெரிய காரியம்னா தெரியுமில்ல, பெரிய இடத்துக்கு போயிட்டு வர்றேன். வந்தோன்னே வீட்டில் அவர் பேசிட்டான், அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே என்ன செய்கிறான்? இரவாயிருது, கொஞ்சம் சாப்பிட்றான். அன்றைக்கி என்னமோ இவனுக்கு வந்து மனசு இதாக இருக்குது, இணைஞ்சிடுறான். இப்போ எந்த நினைப்பில் அவன் என்ன? இறந்தவருடைய நினைப்பிலே அவன் என்ன செய்கிறான்? சரி, இதுதான் காலம். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யுது? சில நேரத்தில் கருவிலே சேதமாகி விடுகிறது, கருவறைக்குள்ளேயே சேதமாகி விடுகிறது, அல்லது பிறந்த உடனேயே அது சேதமாகி விடுகிறது. இப்படி ஒரு தத்துவம் சூட்சுமம் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ தான் அவன் சொன்னான், எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை நல்லா இருந்தால் அவங்க அப்பா அத்தை கோமனை ஊற்ற நேரம் இப்போ சரியாக போச்சா? உண்மையா இல்லையா? அப்போ இதை பார்த்து நாளைக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், சாந்தி முகூர்த்தம் குறித்து கொடுங்கோ அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்வீங்க? அட்டமாதிபதி பற்றி குறித்து கொடுத்தன்னு சொல்லுவீங்களா? உங்களை நம்பி வராங்க, பழியே இங்கே எடுத்துருவோங்க இருங்க. பகைவனும் உங்களை தேடி ஜாதகம் பார்க்க வந்தால், உங்கள் எதிரியே வந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் செய்யணும் மொழியே. அவனை பழி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரி, நவக்கிரகம் நம்மளை பழி வாங்கிடும். என்னைக்கும் இது வச்சுக்கவே கூடாது, என்னைக்கும் வச்சுக்கக்கூடாது, என்னைக்கும் அந்த கூத்துக்கே போயிடக்கூடாது. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. என்னண்ணே என்ன விஷயம்? பாப்பா கல்யாணம் பண்ணணும்ப்பா. அவன் தயங்கி பேசுகிறான். உங்களை ஒரு ஜோசியர்னு சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட பார்த்தா தான் நல்லா இருக்கும் பிள்ளைக்கு. அப்படி வரும்போது உங்கள்கிட்ட கேட்பான், அப்படியாண்ணே விடுங்கண்ணே. அழகாக நீங்கள் என்ன செய்யணும்? அருமையாக அந்த சாஸ்திரத்தை கூப்பிட்டு செய்யணும். ஏண்டா ஓம் பிள்ளை நல்லா இருக்கணுமா அப்படின்னு ஜாதகத்தை தொற்றப்படாது. அப்போ உங்களுடைய எண்ணம். அப்போ பிறப்பினுடைய ரகசியம் இப்படித்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம், நீ தனுசு லக்கணம் உத்திராட நட்சத்திரம்னு சொன்னையே, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் இருந்த நீ ராஜா மாதிரில இருக்கணும், ஏன் இல்லை? நான் செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன். இங்கே தான் கவனிக்கணும். அருக்கனுக்காக பரணி, திங்களுக்காக சித்திரை, செவ்வாய்க்காக உத்திராடம். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல? அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கணும். அருக்கனுக்காக பரணி, திங்களுக்காக சித்திரை, செவ்வாய்க்காக உத்திராடம், புதனுக்காக அவிட்டம், வியாழனுக்காக கேட்டை, வெள்ளிக்காக பூராடம், சனிக்காக ரேவதி.
இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய உபாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கி எங்கள் அப்பாவை சுற்றி அத்தனை ஜோசி இருந்தாங்க, இதை ஒருத்தருமே சொல்லலை. இந்த பிள்ளையை தத்து கொடுத்து வாங்கடா அப்படி மட்டும் யாராவது சொல்லியிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டேன், எங்கள் அப்பா இருந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். அதுலேயும் இந்த பஞ்சமாதிபதி இந்த ரகசியத்தை வச்சுக்கோங்க. சாந்தி முகூர்த்தம் குறிக்கும்போது எங்கிட்டாவது ஒரு பிராண காலமாவது அந்த பஞ்சமாதிபதி இருக்கான்னு பாருங்கள். அது எத்தனை மணிக்கு இருக்கோ, சாயங்காலம் 7 மணிக்கு 7 to 9 மணிக்கு தான் இருக்குன்னா சரி, கதவு பூட்ட சொல்லுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா இணையும் நேரம் சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் மிக சிறந்த மாசற்ற மக்களை நல்ல ஒரு புகழும் அறிவும் சார்ந்த ஆரோக்கியமான பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். என்ன நண்பர்களே? என்ன ஆமாம், எல்லோரும் ஜோதிடத்தில் நல்லா வரணும். இவங்க பேச்செல்லாம் கேட்டோன்னா எனக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஜோதிடத்துக்குள்ளே வந்தவங்க பூரா எல்லாமே சின்ராஜா இருக்க முடியாது, ஆனால் சின்ராஜா இருக்கணும். என்ன எல்லாருமே ஆமாம், உண்மையை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் அறிவுபூர்வமாக இந்த இதில் வேணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிறது 4 பேத்துக்கு நல்லதாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்க இது உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய ஜோதிடர்களில் சம்பாதிக்கணும், பரிகாரத்தில் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்குள்ளே புத்திசல் மாதிரி வந்துட்டாங்க. இனங்கண்டு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இந்த நம்ம பரணி பாரதியினுடைய இந்த சரவணோபவ ஜோதிட அறிவாலயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பூரா ஒவ்வொருத்தரும் தங்கமாக இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் யாருனால பாரதியினுடைய வழிகாட்டுதல் அது அவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. இப்படி ஒவ்வொரு அஸ்ட்ராலஜி இன்ஸ்டியூஷன்லேயும் சரியான விஷயத்தை சரியான நிலையில் போதிச்சா உலக மக்கள் அனைவருக்கும் நாம் என்ன செய்யலாம்? நல்ல கருத்துக்களை நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம். சரியா? அப்போ நம்ம மனசில் என்ன செய்யணும்? சுயநலம் இருக்கக்கூடாது. நம்ம வர்றவன் நல்லா இருக்கணுன்ற கண்ணோட்டத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நல்லா இருப்பேன். எப்படி சொல்லி பழகுங்க. எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோமர சுவாமிகள். நேற்று என்னென்னா, நேற்று குரு பூஜை. நேற்று தான் வளநாட்டு குரு பூஜை, வைகாசி பூசம், எங்கள் ஐயாவுடைய குரு பூஜை. என்ன காலையில் 4 மணிக்கு கரூர்லேருந்து கிளம்பி குரு பூஜையில் கலந்து நைட்டு வரும்போது 10 மணி. என்ன வந்ததுக்கு பின்னாடி ஓய்வு எடுத்துட்டு நான் போகும்போதே ஃபோன் பண்ணிச்சிட்டாரு, சாமி நாளைக்கு மீட்டிங். தெரியும் ஐயா, வந்துடுறேன் ஐயா. என்ன அது மாதிரி வளநாட்டாருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தால் அனுக்கிரகத்தால் அன்னை மீனாட்சி உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.